அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளையே சரணம். எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், எழுந்தே தொழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், தொழுதே உருகி அழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், அடியேன் உடலும் விழும்போதும் வேலும் மயிலும் என்பேன். திருச்செந்தூர் வேலவனே. 2 நாளாக செம்ம டைட் ஒர்க்கு. நேற்று பார்த்தீங்கன்னா அந்த காசி பயணம் ஒரு வழியாக எல்லோரும் ட்ரெயினுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின், நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் புக் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நான் ஏற்கனவே போயிட்டு வந்ததுனால இப்போது சரி 2 பேர் மட்டும் அமைச்சிருக்கேன் வீட்டிலேருந்து. ஒய்ஃபும் பையனும் போயிருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா காசி நிச்சயமாக எல்லோரும் வந்து போயிட்டு வரக்கூடிய ஒரு இடம். இந்த பயணம் ஆண்டாள் பக்தர்கள் பேரவை சார்பாக கூட்டிகிட்டு போகிறாங்க. போயிட்டு வாங்க. போயிட்டாங்க. நெக்ஸ்ட் பேட்ச் போகும்போது வாய்ப்பு இருக்கிறவங்க போயிட்டு வாங்க. இல்லை நீங்கள் தனியாக கூட போயிட்டு வரலாம். 1.5 நாள் ரயில் பயணம். ஆக்சுவலாக நம்ம ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பெஷல் ட்ரெயின், ஸ்பெஷலாக புக் பண்ணி எடுத்துகிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. நல்லாயிருக்கும் பயணம். சிறப்பாக எல்லாம் பாட்டு பாடி 1.5 நாள் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறைய ஃபோட்டோஸ் பார்த்தேன். நன்றி பிரபஞ்சத்துக்கு. நிறைய சென்னை தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நார்த் ஈஸ்ட் ப்ராப்ளம், அப்படின்னா சவுத் வெஸ்ட் ப்ராப்ளம், வடகிழக்கு இல்லை தென்மேற்கு ப்ராப்ளம் தான் நிறைய பேர் வந்து இந்த இஷ்யூவோடு தான் வாஸ்துவில் வந்து பயணிக்கிறாங்க. இந்த தென்மேற்கு ப்ராப்ளம் இருக்கிறவங்க சரியாகணும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் போக வேண்டிய கோவில் வந்து காசி. போயிட்டு வாங்க. நிச்சயமாக அதுக்கு ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம பயணிக்கிற இடம், நம்ம துணி வாங்க போகிற கடை, நம்ம சாப்பிட்ற ஹோட்டலுக்கு போகிற ஹோட்டல் இல்லை நீங்கள் வேறு எங்கேயாவது ஷாப்பிங் போகிறீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த இடமும் உங்களோட வீடும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது அந்த ஒட்டுறதை இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த கான்செப்டில் தான் நம்ம பயணிச்சிட்ருக்கோம். கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்க, வேறு என்னங்க நீங்கள் வாஸ்துவில் சொல்ல போகிறீங்க? வாஸ்துவில் இதுதான் மெயினான அப்டேட்டு. நம்ம வாஸ்துப்படி இடம் ஒன்று சொல்லியிருந்தேன். செங்கல்பட்டில் ஈஸ்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரிவர், பெரிய ரிவரு. ஸோ லேஅவுட்டு நம்ம ஃப்ளாட் வந்து பார்த்திங்கன்னா ரிவருக்கு மேற்கில் இருக்குது, ரிவர் ஈஸ்டில் இருக்குது. கிட்டத்தட்ட அங்கே 15 வீடு வந்து கட்டி கொடுத்தனம் வந்துட்டாங்க. டெவலப்பிங் ஏரியா தான், அது டெவலப் ஆகிட்டு இருக்கு. வாய்ப்பு இருக்கிறவங்க அதை பயன்படுத்திக்கோங்க. நல்ல அடுத்த கட்டம் உங்களுக்கு போகணும், இல்லை வருமானமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 15 லட்ச ரூபா செலவு பண்ணி அந்த இடம் ஒன்று வாங்கி வச்சுருங்க உங்கள் பேரில். அது உங்களுக்கு அடுத்த கட்டத்தை நிச்சயமாக நகர்த்தோன்னு நான் உறுதி எடுத்து சொல்கிறேன். சரிங்க, வாஸ்துவில் என்னங்க சொல்ல போகிறீங்க? மறுபடியும் அதே சொல்லிட்டுருக்கீங்க. சரிங்க, இன்றைக்கி என்ன பேசலான்னா நம்ம நார்த் ஈஸ்ட்டு சவுத் வெஸ்ட்டு இதை பற்றி நம்ம பேசிப்போம். நார்த் ஈஸ்ட்டு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். தாய் சுவர் வேறு, தந்தை சுவர் வேறு இருக்கும். ஒரு நண்பர் என்ன கேட்குறாருன்னா, ஈஸ்ட் சைடில் பக்கத்து வீட்டுக்காரர் காம்பவுண்ட் போட்டார், நான் எதுக்கு காம்பவுண்டு போடணும்? அவர் தான் போட்டுட்டார்ல, அவர் இடத்துக்கு அவர் கரெக்டாக காம்பவுண்ட் போட்டார், நான் எதுக்கு மறுபடியும் அந்த செவத்தை ஓட்டி வேஸ்ட்டு செலவு தானே, வீட்டை மட்டும் நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவருக்காக தான் மெயினாக இந்த பதிவு. என்ன சொல்ல வரேன்னா, அவங்க காம்பவுண்ட் போட்டிருந்தாலும் நம்ம அவங்க செவத்தை ஒட்டி நம்ம ஒரு காம்பவுண்ட் கண்டிப்பாக அவசியம் போட்டே ஆகணும். எப்படி ஒரு வீட்டுக்கும் தாய் வேறு தந்தை வேறு இருக்காங்களோ, இப்போ ஒரு வீட்டில் இந்த வீட்டில் தாய் தகப்பன் இருக்காங்கன்னா அந்த வீட்டில் தாய் தகப்பன் இருக்க தானே செய்வாங்க. எல்லா வீட்லேயும் தாய் தகப்பன் இருக்காங்கல்ல. அப்போ அந்த வீட்டோட தகப்பன் வேறு, இந்த வீட்டோட தகப்பன் வேறு. அதுதான் தாய் சுவர் தந்தை சுவர்னு எதுக்கு சொல்கிறாங்க? அப்போ தந்தை சுவர் ரெண்டும் தனித்தனியாக இருக்கணும். அந்த வீட்டுக்காரன் அவங்களோட தந்தை சுவர் அது.
இந்த வீட்டுக்கு தந்தை சுவர் அரண் வந்து நம்ம தான் போடணும். அப்போ கண்டிப்பாக மதில் சுவர் வந்து நமக்கு வேண்டும். நாலா பக்கமும் நமக்குன்னு தனி காம்பவுண்ட் சுவர் கண்டிப்பாக அவசியம் தேவை, போட்டு தான் ஆகணும். என்னங்க கண்டிப்பாக இப்போ இதெல்லாம் இந்த செலவுலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை அடையிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய பிரபஞ்சம் நம்மளுடைய கர்மா அவ்வளோ சீக்கிரத்தில் விடாது. ஆனால் புதுசாக ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா இந்த கான்செப்டில் கட்டுங்க. நிச்சயமாக நமக்கு ஒரு காம்பவுண்டு வேணும். அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் வீடு கட்டி முடித்தோடனே காம்பவுண்ட் போட்டுவிடுங்க. சுற்றி நமக்குன்னு தனியாக காம்பவுண்ட் இருக்கிறது ரொம்ப அவசியம். அது வந்து பார்த்திங்கன்னா வடக்கு கிழக்கு பார்த்திங்கன்னா அதிக காலி இடம் இருக்கணும். தெற்கு மேற்கில் வந்து பார்த்திங்கன்னா காலி இடம் கம்மியாக இருக்கணும். இதுதான் ரூலு. இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் காம்பவுண்டு இடம் எப்படி வீடு எப்படி கட்டணும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணி கட்டணும். சரிங்க. நார்த் ஈஸ்டில் என்ன வரலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டம்ப்பு வரலாம், போர் வரலாம். அது இந்த கிராசிங்கில் வராமல் லெவல் நேர்குத்துன்னு சொல்லுவாங்க, அந்த கிராசிங்கில் வராமல் போட்டுக்கோங்க. தென்மேற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய மரங்கள் இருக்கலாம், மலைகள் இருக்கலாம், செல்ஃபோன் டவர் இருக்கலாம். இந்த மாதிரி உயரமான விஷயங்கள்லாம் தென்மேற்கில் இருக்கலாம். ஸோ அங்கே வந்து பள்ளங்கள்லாம் வரக்கூடாது, ஸ்டம்ப்பு போடக்கூடாது, செப்டி டேங்க் போடக்கூடாது, பாத்ரூமு இதெல்லாம் தென்மேற்கில் வரவே கூடாது. இதெல்லாம் இல்லாமல் வீட்டை நீங்கள் அமைச்சு கட்டிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வீடு ட்ராயிங் உங்களுக்கு எல்லாம் வாசலாம் வெளியெல்லாம் பக்காவாக இருக்குங்க, நீங்கள் ட்ராயிங் மட்டும் போட்டு கொடுங்க, அதுக்கும் நாங்கள் போட்டு கொடுக்குறோம். நம்ம ஜேவி நான் லாஸ்ட் வீடியோவில் ஒன்று போட்டிருப்பேன். நம்ம ஜேவி கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இப்போது பில்டிங் பிளான் போட்டு அப்ரூவல் வாங்கி வீடு கட்ட கடைக்கால் எடுத்துட்டாங்க. அந்த வீடியோ எல்லோரும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு அது மாதிரி எதாவது பிளானிங் வேணும்னாலும் சொல்லுங்கள். 8248581550 வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு வீட்டு அளவு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ட்ராயிங் பண்ணி பக்காவாக கொடுக்கணும். வீட்டுக்குள்ளவும் சதுர செவ்வகம், வீட்டுக்கு வெளியும் சதுர செவ்வகம். இதுதான் கான்செப்ட்டு. உச்ச வாசல், உச்ச ஜன்னல் இதெல்லாம் கரெக்டாக உங்களுக்கு பண்ணி உங்களுக்கு ட்ராயிங் வரைச்சி கொடுக்கப்படும். இல்லை வாஸ்து வீட்டில் வந்து நேரில் வந்து பார்க்கணுங்க அப்படின்னு சொன்னாலும் அதுக்கும் வந்து பார்த்து ரெடி பண்ணி உங்களுக்கு ட்ராயிங் பண்ணி வாஸ்து மேனெல்லாம் வந்து எந்த தெருக்கூத்து தவறான தெருக்கூத்து இருக்கா இல்லையான்னு பார்த்து நல்லபடியாக உங்களுக்கு பண்ணி கொடுக்குறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்தி புதுசாக வீடு கட்டுறீங்க அப்படின்னா 40 லட்சம் 50 லட்சம் செலவு பண்ணி வீடு கட்டுறீங்க, ஒரு வாஸ்துக்காரனை கன்சல்டண்ட்டை கூப்பிட்டு வச்சுன்னு கட்டிக்கோங்க. சிறப்பாக இருப்பீங்க. நீங்கள் ஒன்றும் பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் போய் பாருங்கள். நிச்சயமாக வந்து ஒரு வாஸ்து கன்சல்டண்ட்டை வச்சு தான் அந்த வீடு கட்டியிருப்பாங்க, அந்த ஷாப் கட்டியிருப்பாங்க. அதுலேயும் சின்ன சின்ன தவறுகள் இருக்கும். அந்த ஒரு சில தவறுகள் ஒரு சிலராக எதுவும் பண்ணாதுன்னு சொல்லுவாங்க. அந்த கான்செப்டில் கட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் சின்ன வீடு கட்டினா கூட ஒரு வாஸ்துக்காரரை கூப்பிட்டு வச்சு கட்டிக்கோங்க. பாகப்பிரிவினை செய்யணும், வாஸ்துக்காரரை பிடிச்சி பாகப்பிரிவினை பண்ணுங்கள். அப்போ தான் 2 பேரும் நல்லா இருப்பீங்க. வீட்டில் 4 பேர் இருக்கீங்க, 4 பேர் பாகப்பிரிவினை பண்ணுறீங்கன்னா ஒரு வாஸ்துக்காரனை கூப்பிட்டு வச்சு பாகப்பிரிவினை பண்ணுங்கள். இல்லைனா ஒருத்தருக்கு நல்லா இருப்பீங்க, மீதி ஏதாவது பண்ணி வைப்பீங்க. அந்த தவறு கண்டிப்பாக நடக்கும். அது நம்மளை அறியாமல் நம்ம பண்ணுறது. அதற்காக தான் நான் சொல்கிறேன், எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி உங்களுக்கு இஷ்யூ இல்லாமல் கூப்பிட்டு வச்சு பாகப்பிரிவினை பண்ணிக்கோங்க, நல்லா இருப்பீங்க. வீட்டுக்குள்ளேயும் சதுர செவ்வகம், வீட்டுக்கு வெளியில் சதுர செவ்வகம், உச்ச வாசல், உச்ச ஜன்னல். இந்த கான்செப்டில் நிச்சயமாக உங்களுக்கு ட்ராயிங் வரைந்து கொடுக்கப்படும். சரிங்க. இன்றைக்கி கோவில் பற்றி ஒரு விஷயம் பேசலாம். அதான் இப்போ நான் சொன்னேன், காசிக்கு இப்போ ஃபஸ்ட்டு எங்கே போவான்னு பார்த்தீங்கன்னா திருமேனி சங்கமம் போவீங்க. திருமேனி சங்கமத்தில் ஒரு ஸ்பெஷல் ஆச்சரியமான விஷயம்னா பார்த்தீங்கன்னா 3 நதி ஜாயிண்ட் ஆகிற இடம் அது. ஒரு நதி வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக போகும், ஒரு நதி ஸ்லோவாக அமைதியாக இருக்கும், ஒரு நதி பூமிக்குள்ளேருந்து வரும். அந்த 3 நதி சந்திக்கிற இடம் தான் திருமேனி சங்கமம். அதில் அந்த தண்ணியை இப்போ சில்லுன்னு இருக்கும், குளிக்க முடிஞ்சால் குளிங்க, இல்லைனா தண்ணி தொட்டு தலை தெளிச்சிக்கிட்டு வந்துடுங்க. போட்டில் கூட்டும் போவாங்க, போயிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதை முடிச்சுட்டு நம்ம ராமரை போய் பார்க்க போகிறீங்க. குழந்தை ராமர் நல்ல சூப்பர் தரிசனம். ராமரை அப்படியே நேரில் பார்த்த மாதிரி இருக்கும், போய் பாருங்கள்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காசி போவீங்க, கால பைரவர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் காசி விஸ்வநாதர், விசாலாட்சிலாம் பாருங்கள். சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா நதிக்கு ஆர்த்தி பண்ணுவாங்க. நம்ம திருச்செந்தூர் ஆர்த்தி பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா, அதுமாதிரி நதிக்கு ஆர்த்தி சூப்பராக இருக்கும். பாருங்கள். ஹரிச்சந்திரா காட்டு, மணிகர்ணிகா காட்டு, அங்கே நிறைய காட்டு இருக்குது. எல்லாமே கிட்ட போய் பாருங்கள், ஸ்மெல்லே வராது. கிட்ட போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். சீக்கிரமாக போயிடுங்க. 5 மணிக்கெலாம் அங்கே போயிட்டிங்கன்னா நீங்கள் நல்லா கிட்ட நின்று பார்க்கலாம். அதை முடிச்சுட்டு கயா போயிட்டு அங்கே தர்ப்பணம் பண்ணுறவங்களாம் தர்ப்பணம் பண்ணிவிட்டு பத்திரமா வீட்டுக்கு வந்து சேருங்க. நன்றி, வணக்கம்.